பிரீமியம் ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்மார்ட் போன் வெறும் 17,000 ரூபாய் விலையில அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இல்ல, ஆனா இருக்கு. எஸ், மீட் த ஆல் நியூ நோவா 2 அல்ட்ரா 5G ஸ்மார்ட் போன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து AI பிளஸ் பிராண்ட் வந்து இந்தியால நோவா சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. 3 ஸ்மார்ட் போன் கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்னு நோவா 2 5G, அதுக்கப்புறம் நோவா 2 அல்ட்ரா 5G, கூடவே ஒரு ஃபிளிப் ஸ்மார்ட் போன் கொண்டு வந்திருந்தாங்க. இதுல நோவா 2 5G அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மாதிரி கம்மி விலையில ஒரு 5G ஸ்மார்ட் போனா கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா கேம் சேஞ்சர், ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவா 2 அல்ட்ரா 5G ஸ்மார்ட் போன் தான். காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பேட்டரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டிசைன், அதுவும் கேமிங் ஸ்மார்ட் போன் மாதிரி இது எல்லாமே ரியல் டைம் யூசேஜ்ல எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ முதல்ல டிசைன் பார்த்த உடனே மற்ற ஸ்மார்ட் போன்ல இருந்து வித்தியாசமா இருக்கிற மாதிரி பேக் பேனல்ல லோகோ சுத்தி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸை வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை நீங்க எனேபிள் பண்ணணும்னா செட்டிங்ல ஸ்டேட்டஸ் லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க டைமும் செட் பண்ணிக்கலாம். ஃபுல் டே வேணும், இல்லைன்னா இந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு க்ளோ ஆனா போதும். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கமிங் கால்ஸ், நோட்டிபிகேஷன், பேட்டரி லெவல், பார்ட்டி மோடுன்னு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு பேக் லைட்ல எரிஞ்சிட்டு இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு பேட்டரியும் ட்ரெயின் ஆகும். வீடியோ பார்க்கும்போது கேமோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப் ஆகும்போது க்ளோ ஆகிற மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதோட பின்பக்கம் வந்து கைரேகை பதிகிற மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷ் தான், கொஞ்சம் ஷைனிங்காவும் இருக்கு. கேமரா மாடியூல் வெர்டிகலா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்லயும் யூனிக்கா கொடுத்திருக்காங்க. ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு, கூடவே பவர் பட்டன் இருக்கு. இதுதான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவும் ஒர்க் ஆகுது. அகைன் அமலட் பேனல், ஆனா ஏன் சைட் மவுண்டட் கொடுத்தாங்கன்னு தெரியல. இது கூடவே நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து 2 கேமிங் பட்டன்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம ட்ரிகர் பட்டன் அப்படின்னு சொல்லலாம். கேம் விளையாடும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, நீங்க BGMI எல்லாம் விளையாடும் போது அங்க இதை எனேபிள் பண்ணிக்கலாம். கீழே 2 மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேல டூவல் ஸ்பீக்கர் அப்படிங்கறதுனால இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. லெஃப்ட் சைட்ல சிம் ஸ்லாட், 2 சிம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டு ஸ்டோரேஜ் சப்போர்ட்டா இருக்கு. 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல கலர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. இது பிளாக் கலர், இது தவிர்த்து ரெட், ப்ளூ, பர்பிள், கிரீன், எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே பெரிய டிஸ்பிளே தான். 6.78 இன்ச்சஸ்க்கு அமலட் பேனல் கொடுத்திருக்காங்க. கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் இருக்கு. பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணும் போதும் தெளிவாவே யூஸ் பண்ண முடியுது. அதோட யூடியூப்ல போய் வீடியோ பிளே பண்ணி பார்த்தேன், HDR பிளேபேக் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா HDR பிளேபேக் சப்போர்ட்டும் இருக்கு. ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே உங்களுக்கு HDRல பிளே ஆகுது. கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமலட் பேனல்ல உங்களுக்கு பஞ்சியா பிரைட்டாவே இருக்கு டிஸ்பிளே. அகைன் உங்களுக்கு பெசல்ஸும் ஓரளவுக்கு ஈவனா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸா இருந்தாலுமே வந்து லவுடா இருக்கு வால்யூம்லாம் அதிகப்படுத்த போது, ஆனா அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விலைக்கு மற்ற ஸ்மார்ட் போன்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது அதுவுமே நல்லா கொடுத்திருக்காங்க. ஏன்னா 4 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப்செட், MediaTek Dimensity 7400. ஸோ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ், மல்டி டாஸ்கிங் ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா LPDDR4X RAM UFS 2.2 ஓட கொடுத்திருக்காங்க. அதோட இந்த ஸ்மார்ட் போன்ல கேமிங் பட்டன், அதாவது ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறதுனால கேமிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் BGMI தான் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். ஓரளவுக்கு ஸ்மூத்தா விளையாட முடியுது. இந்த கேமிங் பட்டனை எனேபிள் பண்றதுக்கு இங்க சைட்ல உங்களுக்கு மெனு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர்ல, அதை நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா அங்க நீங்க எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிகர் பட்டன் யூஸ் பண்ணலாம் கேம் விளையாடும் போது. ஆனா ஹை கிராஃபிக் கேம்ஸ், கென்ஷின் இம்பாக்ட்லாம் விளையாடணும் அப்படின்னா அதெல்லாம் இதால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நார்மல் இல்லைன்னா மீடியம் கிராஃபிக் சப்போர்ட் இருக்கக்கூடிய கேம்ஸ் இதுல நீங்க விளையாடலாம். அடுத்ததா கேமராஸ், இது டூவல் சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. இது கூடவே அல்ட்ரா வைடுக்கு 8 மெகா பிக்சல், செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்க 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீடைல்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. இங்க இலையுடைய கலர் நல்லா பிரைட்டாவே காட்டுது, பூவுடைய கலருமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எட்ஜ் டிடக்ஷன், பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு டீடைல்ஸோடவே கேப்சர் பண்ணுது. இந்த கேமராவுடைய யூசர் இன்டர்ஃபேஸ், ப்ராசஸிங் எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. அது ஏன் தெரியல, இவங்க ஒரு அப்டேட்ல அதை சரி பண்ணலாம். அடுத்ததா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்ல வந்து உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. நேர்ல எப்படி இருக்கோ அதே
மாதிரி டீடைல்ஸ் கலர்ஸோட கேப்சர் பண்ணுது. அதே 13 மெகா பிக்சல்ல செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே நல்ல லைட் கண்டிஷன்ல டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. கலர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு. அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 4K ரெக்கார்டிங் சப்போர்ட்டோட வருது. 4K 30 fps நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. ஸ்டேபிளா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா 1080 30 fps நீங்க பண்ணிக்கலாம். அதே டியூரபிலிட்டி இந்த ஸ்மார்ட் போன் IP68 ரேட்டிங்கோட கொடுத்திருக்காங்க. சோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், தெரியாம நீங்க தண்ணியில போட்டாலும் எதுவுமே ஆகாது. அதோட பேட்டரியிலயும் எந்த குறையுமே வைக்கல. இது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட கொடுத்திருக்காங்க. இது கூடவே வந்து 40 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனா பாக்ஸ்ல உங்களுக்கு 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. சரி, இது ஒரு பெரிய குறையா நம்ம சொல்ல தேவையில்ல. ஏன்னா நிறைய பிராண்ட் பாக்ஸ்ல சார்ஜரே கொடுக்கறது இல்ல. பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. ஆனா அந்த லைட்ஸ் எல்லாம் நீங்க எப்பவுமே யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் குவிக்கா ட்ரெயின் ஆகும். மத்தபடி வந்து உங்களுக்கு தாராளமா நார்மல் மீடியம் யூசர்னா 1.5 நாள் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் Android 16 தான் கொடுக்குறாங்க. UI பொறுத்த வரைக்கும் கிளீனாவே இருக்கு. நிறைய ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே இல்ல. அது ஒரு நல்ல விஷயம். கனெக்டிவிட்டி செக் பண்றதுக்கு ஜியோ சிம் கார்டு தான் யூஸ் பண்ணேன். கால் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. 5G பேண்ட்ஸுமே தாராளமா கொடுத்துருக்காங்க. N77 N78 இருக்கு. 5G கனெக்டிவிட்டியுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ நோவா 2 அல்ட்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது வந்து 14,999 ரூபாய்க்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து 16,999 ரூபாய். ஸோ இந்த விலைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம நார்மலா ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் 4 நானோமீட்டர் சிப் அப்படிங்கறதுனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதோட AMOLED பேனல்ல டிஸ்பிளேவும் உங்களுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க. இது கூடவே IP68 டியூரபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. டிசைனுமே பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமான டிசைன். அதே யூனிக்கா இவங்க கொடுத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாருமே இது பேக் பேனல்ல லைட்ஸ் கொடுக்குறாங்க. அதோட கேமிங்காக இந்த கேமிங் ட்ரிகர் பட்டன்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. சோ இங்க குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேமரா UI அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதை இவங்க கொஞ்சம் சரி பண்ணணும் இந்த ஸ்மார்ட் போன்ல. சோ இது நோவா 2 அல்ட்ரா ஃபீச்சர்ஸ். இது கூடவே வந்து இன்னும் பட்ஜெட் விலையில நோவா 2 5G ஸ்மார்ட் போனும் இவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க. அதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,999 ரூபாய். சோ நோவா 2 அல்ட்ராக்கும் நோவா 2க்கும் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல AMOLED பேனல் இருக்கு. அது IPS LCD பேனல் கொடுத்திருந்தாங்க. அகைன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க MediaTek Dimensity 7400 இல்லையா, அதுல யூனி SoC சிப். மத்தபடி அதுலயுமே 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. சோ உங்களுக்கு அல்ட்ரா விட கொஞ்சம் கம்மி விலையில வேணும் அப்படின்னா நோவா 2 5G இருக்கு. இல்ல எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், AMOLED பேனல் தான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நோவா 2 5G விட அல்ட்ரா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் சேல் May 1 அன்னைக்கு. டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.